ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கீங்க? தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க மாற்றம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ கஷ்டங்கள், பாடுகள், பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் தேவன் எப்பொழுதுமே நம்மை கட்டி கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை தலையாகவே வைக்கிறார். முதலாவதாக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது உலகத்தை அவருடைய கையிலே கொடுக்கிறார். He gave the entire world in Adam's hand. Why? எதற்காக? அவன் ஆண்டு கொள்ளும்படி. We are all chosen to be leaders. எத்தனை பேர் தலைவர்களா இருக்க ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய கரங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து இந்த தேசத்திற்கு உங்களை தலைகளாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அதையே விசுவாசிக்க வேண்டும், அதையே நாம் நம்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் வாழ் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனக்கெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் நேசுவே. சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றிலும், எனக்கெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் நேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. எனக்கெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. என் சொல்லுல, என் செயலுல, என் மூச்சுல, என் பேச்சுல கலந்து இருக்கீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க பாப்போம். என் அர்த்தம், என் சிந்தையில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் சொல்லுல கலந்து இருக்கீங்க. அன்பினாவி, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவான். அன்பினாவியானவரே, விலையேற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுங்க பாப்போம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த, நீங்க மட்டும் பாடுங்க.
வாய்கள் திறந்து நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நான் ஒரு கரு போல காத்தீரே நன்றி, கரு சிதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, கரு சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இதற்கான பாத்திரன் நான், இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. வாய்களை திறந்து நான் இதற்கான இது கிருபையே வேறொன்றும் இல்ல. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உன் ஜீவன் எனக்காக தந்தீரையா. சொல்லுங்க, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உம் ஜீவன் எனக்காக தந்தீரையா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். கைகளை உயர்த்தி ஒரு முறை, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய்.
அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பிரசனத்தை நாங்கள் இம்மட்டும் உணர்ந்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய சிந்தைகளை மனதை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். நீட்டாம எங்களை சுத்திகரிங்க. உடைய வார்த்தை எங்களோடு கூட பேச எங்களை ஆண்டவரே நாங்கள் அனுமதிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமை இந்த சபையிலே, இந்த கிழமையிலே ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த நொடியிலே இந்த மக்களுடைய மனதிலே செயல்படுவதாக. உடைய வார்த்தையின் வல்லமை அவருடைய வாழ்க்கையை திருப்பிப்படுவதாக தகப்பனே. ஈட்டாம எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய சமூகத்தை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.